தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. இன்று நாம் தொடர்ந்து இஸ்ரவேலை குறித்து தியானிக்கப் போகிறோம். நம்முடைய தொடரின் தலைப்பு இஸ்ரவேல் ஒரு வேதாகம கண்ணோட்டம். அல்லேலூயா. பலவிதமாக மக்கள் இஸ்ரவேலை குறித்து பேசுகிறார்கள். பலவிதமான சித்தாந்தங்கள் இருக்கிறது, பலவிதமான கருத்துகள் இருக்குது. ஆனால் நமக்கு நாம் அவைகளை குறித்து அதிகமாக தியானிக்கப் போவதில்லை. நாம் தேவனுடைய வார்த்தை இஸ்ரவேலை குறித்து என்ன சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேலை குறித்து என்ன யோசிக்கிறார், என்ன பேசியிருக்கிறார், இதைத்தான் நம்ம அதிக கவனம் கொடுத்து தியானிக்க போகிறோம். பாருங்கள், ஒரு கிறிஸ்தவன் எந்த காரியத்தை குறித்து யோசிக்கும் போதும் உலகத்துக்கு ஒத்து போகாமல் தேவ வார்த்தைக்கு ஏற்ற விதத்தில் சிந்திக்க வேண்டும். அதனால்தான் வேதம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படி போதிக்கிறது. ரைட், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. தேவனுடைய சித்தம் என்ன, இஸ்ரவேலை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன, வாழ்க்கையின் மற்ற காரியங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு நம்ம அறியணும்னா நம்முடைய மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக வேண்டும். மனம் எப்படி புதிதாகும்? தேவனுடைய வார்த்தையின் மூலமாக. ரைட், அதுக்காகத்தான் நம்ம தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறோம். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு 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 அதை உங்களுடைய எண்ணமாக நீங்கள் மாற்றும்போது நீங்கள் மறுரூபம் அடைகிறீர்கள். ஒரு காலத்தில் நீங்கள் ஒரு விதமாக யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம், ஒரு விதமாக செயல்பட்டு கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது நீங்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை உங்களுடைய யோசனையாக மாற்றி உங்களுடைய வாழ்க்கை முறையாக மாற்றி அதன்படி நடக்க ஆரம்பிக்கும்போது நீங்கள் மறுரூபம் அடைகிறீர்கள். ஒரு காலத்தில் ஒரு விதமாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ ஆளே மாறிட்டாங்க. சொல்கிறாங்க இல்லையா, எப்பா ஆளே மாறிட்டான்ப்பா, முந்தி எப்படி இருந்தால் இப்போ எப்படி இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஏன்? ஒரு மறுரூபத்தை பார்க்க முடிகிறது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரைட், இது தேவனுடைய வார்த்தையினால் நடக்கிற காரியம். அதனால்தான் நம்ம எந்த ஒரு காரியத்தை குறித்தும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அதை தன்னுடைய முதல் கடமையாக வைத்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை தேட வேண்டும், நாட வேண்டும். தேவனுடைய வார்த்தை இதை குறித்து என்ன சொல்லுகிறது. அல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்துமே போன வருஷம் அல்ல அதுக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன், ரைட், திருமணத்தை குறித்து நான் பேசியிருந்தேன். ரைட், அது திருமணத்தை குறித்து பேசும்போது கூட இப்படித்தான் பார்த்தோம். மேரேஜ் அ பிப்ளிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். திருமணம் ஒரு விவிலிய கண்ணோட்டம், வேதாகம கண்ணோட்டம். ரைட், பாருங்க, இஸ்ரவேலை குறித்தோ இல்லை திருமணத்தை குறித்தோ இல்லை ஒரு தொழில் செய்வதை குறித்தோ ஒரு வேலை பார்ப்பதை குறித்தோ இல்லை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை குறித்தோ இல்லை சமாதானத்தை குறித்தோ எந்த டாபிக் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் தேவனுடைய வார்த்தை இதை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதில் நாட்டமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் தேவனால் பிறந்தவர்கள், தேவனுடைய சாயலில் தேவனுடைய ரூபத்தில் அவருடைய பிள்ளையாக உருவாக்கப்பட்டவர்கள். நாம் நம்முடைய பரலோக தாப்பன் சிந்திக்கிற விதத்தில் சிந்திக்க பழக வேண்டும். அவர் ஒரு காரியத்தை எப்படி பார்க்கிறார் என்பதை கற்றுக்கொண்டு அந்த விதமாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் இஸ்ரவேலை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் தியானித்து வருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா டு ஜீசஸ். ஆல்ரைட், முதல்ல ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், சர்வ வல்லவர், உன்னத தேவன், எல்லாரை காட்டிலும் பெரியவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன். பிதாவை, நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இஸ்ரவேலை குறித்து நீர் என்ன சிந்திக்கிறீர், உம்முடைய திட்டங்கள் என்ன, உம்முடைய வழிமுறைகள் என்ன என்பதை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, வார்த்தையை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்லாமல் உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தாப்பனே, இஸ்ரவேலுக்கு கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவே,
எங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு எந்த இடத்துல உம்முடைய உதவி தேவையோ அந்த இடத்துல உம்முடைய உதவி உண்டாகட்டும். உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். தாப்பனே, இது எங்களுக்கு அற்புதத்தின் காலம். எங்கள் வாழ்வில் நீர் பலத்த அற்புதங்களை செய்கிறீர் என்று அறிக்கை செய்கிறோம். தாப்பனே, உம்முடைய பலத்த அற்புதங்களை நாங்கள் வரவேற்கிறோம். உம்முடைய பலத்த அற்புதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். தாப்பனே, எங்கள் வாழ்வில் எந்த இடத்துல எங்களுக்கு உதவி தேவையோ அந்த இடத்துல உம்முடைய பலத்த வல்லமை வெளிப்படட்டும். அற்புதங்கள் நடைபெறட்டும். சரீரத்தில் அற்புதங்கள் நடைபெறட்டும். பணத்தின் காரியங்களில் அற்புதங்கள் நடைபெறட்டும். குடும்பத்தின் காரியங்களில் அற்புதங்கள் நடைபெறட்டும். பிள்ளைகளின் காரியங்களில் அற்புதம் நடைபெறட்டும். தாப்பனே, நீர் அற்புதங்களின் தேவன், சர்வ வல்லவர், இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். தாப்பனே, உம்முடைய வல்லமை எங்கள் வாழ்வில் வெளிப்படட்டும். உம்முடைய பலத்தால் நாங்கள் முன்னேறுவோம். உம்முடைய பலத்தால் நாங்கள் ஜெயிப்போம். உம்முடைய பலத்தால் நாங்கள் வெற்றி பெறுவோம். உம்முடைய பலத்தால் நாங்கள் செழிப்போம். உம்முடைய பலத்தால் நாங்கள் நல்லா இருப்போம். தாப்பனே, பிதாவே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுங்க. நீடித்த நாட்களாக திருப்தி செய்யுங்க. உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க கிருபை பாராட்டுங்க. தாப்பனே, எல்லா விதத்திலும் விடுதலையோடு, சரீரத்திலையும் சரி பணத்தின் காரியங்களையும் சரி விடுதலையோடு வாழ்ந்து உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க உதவி செய்யும். பிதாவே, நீர் பெரியவர், நீர் நல்லவர். உம்முடைய பலத்தால் நாங்கள் பலவான்கள். தாப்பனே, உம்முடைய பலத்தால் நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்வோம். உம்முடைய பலத்தால் நாங்கள் மதிலை தாண்டுவோம். பிதாவே, நீர் எங்களோடு இருக்கிறபடியால் நாங்கள் செழிப்போம், நாங்கள் ஜெயிப்போம். எங்கள் கையின் கிரியைகளை நீர் ஆசிர்வதிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் யுத்தம் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களுக்கு தயவு பாராட்டுகிறபடியால் ஸ்தோத்திரம். சரியான நேரத்தில் சரியான இடத்தில் நாங்கள் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, டிவைன் கனெக்ஷன்ஸ் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நீ புருஷலாந்தன புரோனமென்னல ஹெக்கருத்ரோ நந்தனா ஏ புரோனானேலஹ குருத்ரோ. உன்னத தேவன், நீர் எங்களை வழிநடத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். கோணலானவைகளை செவ்வையாக்குகிறபடியால் ஸ்தோத்திரம். இருப்பு தாழ்பால்களை முறியடிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். வெண்கல கதவுகளை உடைக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் பெரியவர் என்று சொல்லுகிறோம். நீர் உன்னதர் என்று சொல்லுகிறோம். உம்மால் எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறோம். பிதாவே, நீர் எங்கள் பக்க பலமாய் அனுகூலமான துணையாய், பிதாவே, எங்கள் பலனாய் நீர் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் ஜீவனின் பலனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தையை கொடுங்க தாப்பனே. எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்துங்க. உம்முடைய ஆறுதல், பலன், சமாதானம் உம்முடைய ஜனத்திற்கு உண்டாகட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஒரு மனோபலன் உண்டாகட்டும். முன்னேறி செல்வதற்கான பலனும் ஞானமும் உண்டாகட்டும். என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிற ஜனத்திற்கு உம்முடைய ஞானம் இப்போதே வெளிப்படட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். வெளிச்சம் உண்டாகிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் விளக்கை நீர் ஏற்றுகிறீர். இருளாக இருக்கிற சூழ்நிலையிலும் நீர் எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறீர். உம்முடைய வெளிச்சத்தில் நாங்கள் வெளிச்சத்தை காண்போம் தாப்பனே. பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார், நமக்கு பதில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தாவே, உம்முடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல உங்களுக்கு தேவை இருக்குதோ அந்த இடத்துல கர்த்தாவே, இந்த உம்முடைய வல்லமை என் வாழ்க்கையில் இந்த பகுதியில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நீர் எனக்கு பலத்த அற்புதங்களை இந்த இடத்துல செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்கள். அடிக்கடி கர்த்தருக்கு சொல்லுங்கள். நன்றி சொல்லி அவரை துதித்து கொண்டே இருங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி இருக்குதுன்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன். பிதாவே, உம்முடைய பலத்த வல்லமை என்னுடைய சரீரத்தில் கிரியை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். அற்புதமாக இந்த வியாதி என்னை விட்டு நீங்குகிறபடியால் ஸ்தோத்திரம். நான் ஆரோக்கியத்துடனும் பலத்துடனும் வாழுகிறபடியால் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள், துதிங்க. அடிக்கடி சொல்லணும். இதெல்லாம் மந்திரம் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. ரைட்? இது நீங்கள் கர்த்தர்
உங்களுக்கு செய்திருக்கிறார், அவருடைய வல்லமை வெளிப்பட்டிருக்குது அப்படின்னு நம்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அதை பெற்றுக்கொள்கிறீர்கள். எது வரைக்கும் நான் சொல்கிறேன் பிரதர்? அந்த அற்புதம் நடைபெறுகிற வரைக்கும் சொல்லணும். ரைட்? லிமிட்டெல்லாம் வச்சுக்கக்கூடாது. கர்த்தர் செஞ்சிட்டாரு நம்பி அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஒரு தேவ மனுஷன் இப்படி சொன்னார், இஃப் யூ ஆர் வில்லிங் டு ஸ்டாண்ட் ஃபார் எவர், யூ won't have to stand for long. அதாவது பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நீங்கள் காத்திருக்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது நித்திய எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, நான் நிற்க போகிறேன், உறுதியாக நிற்க போகிறேன், கர்த்தர் எனக்கு செஞ்சிட்டாருன்னு நம்ப போகிறேன் அப்படின்னு உறுதியாக நின்னீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளைக்கு அப்படி நிற்கணும்னு அவசியம் கிடையாது. அது சீக்கிரமே வெளிப்படும். அலைபாயிர மனது இருக்கும்போது தான் பாருங்கள், ரைட், காரியங்கள் தாமதிக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தாவே நீங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. என்னால் இப்போ கண்ணால் பார்க்க முடியாட்டினாலும் உம்முடைய வல்லமை என் வாழ்வில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. இந்த பகுதியில் கிரியை செய்து கொண்டு இருக்குது. என்னுடைய சரீரத்தில் கிரியை செய்து கொண்டு இருக்குது. என் வாழ்க்கையில் பணத்தின் காரியங்களில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. நான் நம்புகிறேன், பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. அற்புதங்கள் நடைபெறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 9ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 9ஆம் அதிகாரம். பாருங்கள், ஜீவிக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். நம்முடைய தேவன் பேசுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் நம் வாழ்வில் ஈடுபாடுள்ளவராக இருக்கிறார். நமக்காக நன்மை செய்கிறவராக, நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனே. அவர்கள் இஸ்ரவேலரே. நான் அழிஞ்சா கூட என் இஸ்ரவேல் ஜனம் ரட்சிக்கப்பட்டால் நான் சந்தோஷமாக இருப்பேன்றார். அப்போ அவர் வாழ்க்கையில், அவருடைய மனதில் இஸ்ரவேலை குறித்த எவ்வளோ ஒரு பற்றும் பாசமும் அன்பும் இருந்திருக்கும்னு யோசிங்க. இது வெறும் பவுலுடைய வார்த்தைகள் மட்டுமில்லை, இது ஆவியானவருடைய இருதயத்தையும் இது வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் இஸ்ரவேலை குறித்து எவ்வளவு வாஞ்சியுள்ளவராக இருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறதுங்க. தொடர்ந்து வாசிப்போம். புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக போதிக்கிறது. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நம்ம இந்த காரியங்களை பல நாட்களாக தியானித்து கொண்டு வருகிறோம். ஒரு சில வாரங்களாக சொல்லலாம், இப்படி சொல்லலாம். பல காரியங்களை ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் நம்ம ரிவ்யூ பண்ண முடியாது இந்த போதனையில். ஒருவேளை நீங்கள் அந்த பழைய போதனைகளை கேட்கல அப்படின்னா நீங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு போங்க. காட்ஸ் வேர்ட் ஃபெலோஷிப் யூடியூப் சேனல் போனீங்கன்னா அங்கே நீங்கள் இந்த மெசேஜஸ், பழைய மெசேஜஸ்லாம் கேட்கலாம். ரைட்? ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ரைட்? அதனால் நீங்கள் கட்டாயமாக அந்த காரியங்களெல்லாம் கேளுங்க, அந்த வசனங்களெல்லாம் கேளுங்க. இன்று நாம் ஒரு சில குறிப்பான காரியங்களை தியானிக்க போகிறோம். ரைட்? போன மெசேஜில் கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் தேசத்தை தெரிந்து கொண்டார், இஸ்ரவேல் தேசத்தின் ஆரம்பம் என்ன, இஸ்ரவேல் தேசம்னு ஒரு காரியம் எப்படி ஆரம்பித்தது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? கர்த்தர் ஆதாமை உருவாக்கினார். ஆதாம் மூலமாக இந்த பூமி நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்பி அவனை ஆசீர்வதித்தார். நம்ம இதை பார்க்குறோம். பழுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள். ஆதாம் தான் இந்த உலகத்துக்கு, மனுக்குலத்திற்கு தாப்பனாக இருந்தான் இல்லையா? முதல் மனிதன் அவன்தான். அப்போது கர்த்தர்
ஆதாமை ஆசீர்வதித்து தனக்கு கீழ்ப்படியும்படி அவனுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஆதாம் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் கலகம் செய்தான். அதனால் ஆதாம் மீதும் ஆதாம் மூலமாக வந்த மனுக்குலத்தின் மீதும் நியாய தீர்ப்பு வருகிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தா மனிதன் படிப்படியாக தீமைக்கு அதிகமாக தன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்து நோவாவின் காலகட்டத்தில் தீமைக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவனாக மாறுகிறான். எந்த அளவுக்குனா அவனுடைய சிந்தனைகள் எல்லாமே தீமைக்கு நேராக செட் ஆகிருக்குது. த வெரி இன்க்ளினேஷன் ஆஃப் தேர் தாட்ஸ். சிந்தனை மட்டும் இல்லை, இப்போ பொதுவாக நம்ம மனசுலலாம் ரைட் எப்போயாவது ஒரு தீமையான ஒரு எண்ணம் வரும், ரைட், ஒரு தீமையான ஒரு ஆசை உண்டாகலாம். நம்ம அதை இல்லை நான் இதை செய்ய மாட்டேன், இந்த சோதனைக்கு நான் உட்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறோம் இல்லையா. சில சமயம் நம்ம பாவத்துக்கு இடம் கொடுத்து அந்த பாவத்தை செஞ்சிடறோம், அது வேறு. ஆனால் இந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா அவங்க எண்ணம் பூராமே தீமை தான். அவங்களுடைய எண்ணங்களின் திசையே தீமையாக தான் இருந்தது. தீமையை நோக்கி தான் அவங்க மனம் செட்டாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. அவங்களுடைய கற்பனைகள் கூட தீமை. அந்த அளவுக்கு தங்களை தீமைக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்துருந்தாங்க. அப்போ தான் கர்த்தர் இது யாரோ 1-2 பேர் செய்யலை, மொத்த மனுக்குலமும் அப்படி மாறிவிட்டது. அப்போ தான் கர்த்தர் ஏன்டா மனுஷனை படைச்சோன்னு வருந்துறாரு இல்லையா. ஹல்லேலூயா. அந்த காலத்தில் கர்த்தருடைய பார்வையில் நோவா தயவு பெற்றான். நோவாவையும் அவங்க குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றுறாரு, ரைட். மனுக்குலம் மொத்தத்தையும் அழிச்சிட்டு நோவா அவனுடைய குடும்பத்தை மட்டும் காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோவாவுடைய காலத்தில், ரைட், வெள்ளத்துக்கு அப்புறம் நோவாவுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஷெம், ஹாம், யாஃபெத். அப்போ அவங்க மூலமாக கர்த்தர் பூமியை மறுபடியும் நிரப்புகிறார். கர்த்தர் அவங்கள ஆசீர்வதித்து மனுக்குலத்துக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், மறுபடியும் மனுக்குலம் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணது இல்லையா, ரைட். அவங்க அந்த கலகம் பண்ணி தான் அந்த பாபேல் கோபுரத்தை கட்டுறாங்க. அப்படி அவங்க கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணி அப்படி செய்யும்போது கர்த்தர் இறங்கி அவர்களுடைய பாஷைகளை குழப்புகிறார். கர்த்தர் என்ன செஞ்சார்? பாஷைகளை குழப்பி போட்டார், தாறுமாறாக்கினார் அப்படின்னு போட்டிருக்குது, ரைட். அப்போ தான் பார்த்திங்கன்னா தேசங்கள்ன்ற கான்செப்ட் உருவாகுது. அப்போது மனுக்குலம் மொத்தமும் பல தேசங்களாக பிரிந்து போகிறார்கள். அது எதை அடிப்படையில் பிரிஞ்சாங்க அப்படின்னா, தங்களுடைய குடும்பத்தின் அடிப்படையிலையும் தங்களுடைய பாஷைகளின் அடிப்படையிலையும் பிரிந்து சென்றார்கள், ரைட். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு தேசத்துக்கு போனீங்கன்னா பொதுவாக அந்த தேசத்தின் மக்கள் ஒரு மொழி பேசுவாங்க. இப்போ நம்ம இந்திய தேசத்தில் பல மொழிகள் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்திய தேசம்ன்றது ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் தான் எல்லோரும் ஒரே தேசமாக மாறணும் இல்லையா. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் பல ராஜ்யங்கள் இருந்துச்சு. சேரர், சோழர், பாண்டியர் அப்படி இருந்தாங்க, ரைட், பல்லவர்கள் அப்படிலாம் இருந்தாங்க. அப்புறம் மற்ற சைடில் வேறு மௌரியர்கள், அந்த மாதிரி டைனஸ்டிலாம் இருந்துச்சு இல்லையா. இந்த மாதிரி பல ராஜாக்கள் இருந்தாங்க, பல ராஜ்யங்கள் இருந்துச்சு. அப்போ நீங்கள் சரித்திரத்தை படித்து பார்த்தீங்கன்னா பொதுவாக தேசங்கள் எப்படி உருவானாங்க அப்படின்னா, அவங்க குடும்பத்தின் அடிப்படையிலையும் அவங்க பேசின பாஷைகளின் அடிப்படையிலையும் ஒரு தேசமாக மாறுகிறார்கள், ரைட். இந்த காலகட்டத்தில் கர்த்தரை சேவிக்கிற ஒரு தேசம் என்பது கிடையாது. தேவனை மட்டும் ஆராதிக்கிற, தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு தேசம் என்பதே இல்லாமல் இருந்தது. அந்த சூழ்நிலையில் தான் கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆபிரகாம் அழைக்கிறார். ஆபிரகாம் பார்த்திங்கன்னா அவரும் பாபிலோனிய தேசத்தில் தான் இருந்தார், ரைட். ஊர் என்ற கல்தேயர்களுடைய பட்டணத்தில் தான் அவரும் இருந்தார். கல்தேயர்கள் தான் பாபிலோனியர்கள். அப்போ அவங்க மத்தியில் இருந்தார். அந்த கூட்டம்லாம் எல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணி தெய்வமல்லாத காரியங்களை வழிபட்டு கொண்டு கர்த்தருக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இருந்த ஒரு தேசத்தார். உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா தேசங்களும் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதன் மத்தியில் ஆபிரகாம் ஜீவிக்கிற தேவனை தேடுகிற ஒரு மனிதனாக இருந்தார்.
நீங்கள் யூத சரித்திரத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்க்குறது இவங்க வழிபடுகிற காரியங்கள்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் மெய்யான தேவன் கிடையாது, ஜீவிக்கிற தேவன் வேறு யாரோ இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் முடிவுக்கு வந்து அந்த ஜீவிக்கிற தேவனை தேட ஆரம்பிக்கிறார். கர்த்தர் தன்னை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி அவருக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறார். அதை வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆபிரகாம் கல்தேர் பட்டணத்தில், அந்த ஊர் பட்டணத்தில் இருக்கும்போதே அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. நீங்கள் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம்லாம் படித்து பார்த்திங்கன்னா கர்த்தர் தெளிவாகவே சொல்கிறார். இது வந்து கர்த்தர் எப்போ அழைத்தார் ஆபிரகாமை. சில சமயம் நம்ம வந்து இந்த 11ஆம் அதிகாரத்தோட முடிவில் ஆபிரகாமுடைய அப்பா தேரா மரித்து போகிறாருன்றதுனால சில சமயம் நம்ம என்ன பண்ணிடுறோம், தேரா மரித்ததுக்கப்புறம் தான் கர்த்தர் வந்து ஆபிரகாம் கூட பேசிட்டாருன்ற மாதிரி நினச்சிடும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா பைபிளில் இந்த முன்ன பின்ன போட்டிருக்கும். முன்ன நடந்த காரியங்கள் வந்து அப்புறமா எழுதப்பட்டிருக்கும், அப்புறம் நடந்த காரியங்கள் கூட முன்னாடி எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் 10ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்திங்கன்னா தேசங்கள்லாம் பிரிந்து வெவ்வேறு தேசங்களை குறித்து ஒரு லிஸ்ட்டு பட்டியல் கொடுக்கப்படுகிறது. ஆனால் 11ஆம் அதிகாரத்தில் தான் அந்த தேசங்கள் எப்படி அந்த விதமாக பிரிஞ்சாங்க, எப்படி அப்படி பல தேசங்களும் பல ராஜ்யங்களும் வந்துச்சு அப்படின்றதுக்கான போதனை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. சரி, அதாவது சும்மா உங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன், அதை வச்சுக்கோங்க. ரைட். சரி, இப்போ இங்கே கர்த்தர் என்ன சொல்லி கூப்பிடுறாரு ஆபிரகாமை, நீ உன் தேசத்தையும், ரைட், 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உன் இனத்தையும் உன் தாப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இங்கே வந்து ஒரு கர்த்தர் வந்து பிரித்தெடுக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன்? ஏன்னா உலகம் முழுவதும் கர்த்தருக்கு விரோதமான வழிமுறைகளிலும் விரோதமான செயல்பாடுகளையும் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை முறையே கர்த்தருக்கு விரோதமாக இருக்குது. தன்னை தேடுகிற ஒரு மனுஷனை கர்த்தர் வந்து பிரித்தெடுத்து, நீ வேறு நான் உனக்கு காண்பிக்கிற ஒரு இடத்துக்கு வா, ரைட் அப்படின்னு பிரித்தெடுக்கிறார். ஏன்? அவனை தனியாக வச்சு தன்னுடைய வழிமுறைகளை அவனுக்கு போதித்து அவன் மூலமாக ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். 2ஆம் வசனத்துலேயும் 3ஆம் வசனத்துலேயும் கர்த்தர் பெரிய வாக்குத்தத்தங்களை ஆபிரகாமுக்கு கொடுக்குறார், மகிமையான வாக்குத்தத்தங்களை கொடுக்குறார். 2ஆம் வசனத்தை பாருங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, அதாவது ஒரு பெரிய தேசமாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார். இப்போ இங்கேயே நம்ம பார்க்குறோம், கர்த்தர் வந்து தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமை ஒரு பெரிய தேசமாக மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ரைட். அந்த தேசம் எது? இஸ்ரவேல். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் வந்து ஒரு தனி மனிதனை அழைத்து அவனை ஆசிர்வதித்து அவனை பெருகச் செய்து அவனை ஒரு தேசமாக மாற்றுகிறார். ரைட். ஆதியாகமத்தில் ஆரம்பித்து யாத்திராகமத்தில் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் வந்து தன்னுடைய சர்வ வல்லமையை இந்த காரியத்தை நிறைவேற்றும்படி பயன்படுத்துகிறார். திட்டம் போட்டது யார்? இஸ்ரவேல்னு ஒரு தேசம் உருவாகணும் அப்படின்னு திட்டம் போட்டது யார்? கர்த்தர். அதை செயல்படுத்தினது யார்? கர்த்தர். தன்னுடைய சர்வ வல்லமையை பயன்படுத்தி அதை வந்து நிறைவேற்றுகிறார். எவ்வளவோ எதிர்ப்புகள், எவ்வளவோ போராட்டங்கள் இருந்தும் அதை எல்லாத்தையும் தன்னுடைய வல்லமையினால் முறியடித்து, ரைட், இஸ்ரவேல் ஆபிரகாமை ஒரு தேசமாக மாற்றுகிறார். ரைட். பல நூற்றாண்டுகள் இந்த காரியத்தை செய்யும்படி கர்த்தர் செயல்படுகிறார். ஆபிரகாமில் ஆரம்பித்து எகிப்தில் இஸ்ரவேல் தேசம் வந்து ஒரு பலத்த ஜாதியாக மாறுற வரைக்கும் பார்த்திங்கன்னா பல நூறாண்டுகள் கடந்து போகுது. அந்த காலங்களில் பூரா கர்த்தர் வந்து ஆபிரகாமுடைய குடும்பத்தார் மீது கண்ணோக்கமாக இருந்து தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி அவர்களை ஒரு தேசமாக மாற்றினார். ஹல்லேலூயா. அப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இஸ்ரவேல் தேசம்ன்ற ஒரு காரியம் வந்து கர்த்தருடைய எண்ணமாக அவருடைய ஆசையாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகம் பேர் வந்து இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ரைட். அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்து கர்த்தருக்கு நேர் விரோதமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
என்றைக்குமே கர்த்தருக்கு விரோதமான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கவே கூடாது. ரைட்? அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவ சித்தத்திற்கு விரோதமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்ளவே கூடாது. ரைட்? ஆல்வேஸ் ஸ்டாண்ட் ஆன் காட்ஸ் சைடு. எப்போதுமே கர்த்தர் பக்கம்தான் நம்ம நிற்கணும். கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை விரும்பி உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னா நான் அந்த தேசத்திற்கு ஆதரவாகத்தான் நான் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்கணும், அது நல்லா செயல்படணும், அவங்க பாதுகாக்கப்படணும் அப்படின்றதில் நான் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்? அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் கர்த்தருடைய எண்ணம், அதுதான் கர்த்தருடைய மனது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் திரும்ப 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 ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் பேசுகிறார். ஆபிரகாமுக்கு ஒரு தேசமாக மாறணும் அப்படின்ற ஆசையெல்லாம் கிடையாது. அவருக்கு என்ன ஆசை தெரியுமா? எனக்கு ஒரு பிள்ளை வேணும், எனக்கு ஒரு வாரிசு வேணும். ரைட்? வாரிசே இல்லாமல் சாக போகிறேன், எனக்கு ஒரு பிள்ளை வேணும். அப்படித்தான் அவர் எதிர்பார்த்தார். அதுதான் அவருடைய மனதாக இருந்தது. ஆனால் கர்த்தர் தான் திரும்ப 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 மெனக்கெட்டு அவர் கூட பேசி இஸ்ரவேல் தேசம்ன்ற அப்படி ஒரு தேசத்தை ஆபிரகாம் மூலமாக கர்த்தர் உருவாக்கினார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு இஷ்மவேல்னு ஒரு பையன் பிறகுறார் இல்லையா, ஹாகார் மூலமாக. அந்த பையன் பிறந்ததுக்கப்புறம் ஆபிரகாம் திருப்தி ஆகிட்டார். எனக்கு ஒரு பிள்ளை பிறந்துருச்சு, ரைட், எனக்கு இப்போ ஒரு வாரிசு இருக்குது அப்படின்னு அவர் திருப்தி ஆகிட்டு அவர் பேசாமல் ஜாலியாக இருக்கிறார். கர்த்தரை சேவித்து கொண்டு கர்த்தரை பின்தொடர்ந்து கொண்டு அவர் பேசாமல் இருக்கிறார். 13 வருஷம் கர்த்தர் ஒரு வார்த்தை பேசல அவர்கிட்ட. ரைட்? அட்லீஸ்ட் பைபிள் எந்த ஒரு இன்ட்ராக்ஷனையும் டாக்குமெண்ட் பண்ணல. அது பைபிளில் நம்ம பார்க்கும்போது ஒரு சைலண்ட் இயர்ஸ் மாதிரி இருக்குது. அவருக்கு 99 வயசு ஆகும்போது கர்த்தர் மறுபடியும் அவரோடு கூட பேசுகிறார். பேசும்போது என்ன சொல்கிறார் பாருங்க, கர்த்தர் வற்புறுத்துகிறார், வலியுறுத்துகிறார். ரைட்? ஆபிரகாமுக்கு தரிசனம் கொடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 17:1. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு சொல்லிட்டு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் கர்த்தரை வணங்குகிறார். வணங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? நான் உன்னுடனே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இதுதான் சுவிசேஷம் இல்லையா? அதனால தான் ஆபிரகாம் நம்முடைய கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறார். ரோமர் 4ஆம் அதிகாரம் படித்து பார்த்திங்கன்னா அதிலெல்லாம் இந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அடுத்து பாருங்க 5ஆம் வசனம். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம். ரைட்? இதெல்லாம் சொல்கிறாரு இல்லையா? சொல்லிவிட்டு 7ஆம் வசனத்தை கவனிங்க. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாக இருக்கும்படி. கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்துக்கான ஒரு நோக்கத்தை கர்த்தர் இங்கே வெளிப்படுத்துகிறார். ரைட்? உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி, எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இங்கே கர்த்தர் தன்னுடைய மனதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஏன் கர்த்தர் இஸ்ரவேல் அப்படின்னு ஒரு தேசம் உருவாங்கணும்னு ஏன் இப்படி அடம் பிடிக்கிறாரு? ஏன் இப்படி மன உறுதியோடு அதை ஆபிரகாமுக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசாக ஆசை இல்லாட்டினாலும் ஏன் கர்த்தர் அதை இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு? நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 12:7 கர்த்தர் சொல்கிறாரு. ரைட்? இந்த தேசத்தை நான் உன்னுடைய சந்ததிக்கு கொடுப்பேன் அப்படின்றாரு. ஒத்த பிள்ளை இன்னும் இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாரு? இந்த தேசத்தை, அதாவது அந்த கானானிய தேசத்துங்களை உன் பிள்ளைகளுக்கு உன் சந்ததிக்கு நான் கொடுக்க போகிறேன்றார். ரைட்? இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு தேசம் இருக்க வேண்டும் என்பதும் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அடுத்து அதை தான் பார்க்க போகிறோம். இங்கே இந்த நோக்கத்தை பார்த்துட்டு அடுத்து இந்த தேசம் இஸ்ரவேல் மக்களுக்கு, யூத மக்களுக்கு ஒரு தேசம் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருந்தது என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்கள், இங்கே உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன்.
ஹல்லேலூயா. அதாவது கர்த்தர் வந்து ஆபிரகாமை போல தன்னை பின்பற்றுகிற, தன்னை விசுவாசிக்கிற, தனக்கு கீழ்ப்படுகிற ஒரு தேசம் வேண்டும் என்று விரும்பினார். அதனால் தனக்கு கீழ்ப்படிந்த, தன்னை விசுவாசிக்கிற இந்த ஆபிரகாம் மூலமாக ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டம் போடுகிறார். ஹல்லேலூயா. எதுக்கு இந்த திட்டம்? ஏன்னா தனக்கு கீழ்ப்படுகிற ஒரு தேசத்தின் மூலமாகத்தான் தேவன் மனுக்குலத்தின் மீட்பராகிய மெசியாவாகிய இயேசுவை இந்த பூமிக்குள்ளே கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் போதே சொல்லுகிறார், உனக்குள் பூமியின் சகல ஜாதிகளும் சகல தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் சுவிசேஷம். அது எப்படி ஆபிரகாம் மூலமாக எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க? ஆபிரகாம் மூலமாக இயேசு வரப்போகிறார். ஆபிரகாம் மூலமாக இஸ்ரவேல், இஸ்ரவேல் மூலமாக இயேசு, இயேசுவின் மூலமாக மனுக்குலம் மொத்தமும் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் சுவிசேஷம். இது சுவிசேஷம் என்பதை கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3ஆம் அதிகாரம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக போதிக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ கர்த்தருடைய நோக்கம் இதான் பாருங்கள். தன்னை சேவிக்கிற ஒரு தேசம் வேண்டும், தன்னை பின்பற்றுகிற ஒரு தேசம் வேண்டும். அந்த தேசத்தின் மூலமாக மனுக்குலத்தின் மீட்பராகிய மெசியாவாகிய இயேசு இந்த பூமிக்கு வர வேண்டும். அவர் மூலமாக மனுக்குலம் மொத்தமும் ரட்சிக்கப்பட வேண்டும். இது தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. இந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம்தான் இஸ்ரவேல் தேசம். 8ஆம் வசனத்தை கவனிங்க. நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும், சொல்லுங்க முழுவதையும், உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும், இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க, நித்திய, சொல்லுங்க நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். ஹல்லேலூயா. அப்போ அந்த கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த அந்த தேசம் வந்து இஸ்ரவேலுக்கு வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் கொடுத்த நித்திய, இட்டர்னல், ரைட், நித்திய சுதந்திரம், ரைட், என்றென்றைக்கும் அந்த தேசம் அவருடைய சொத்து. சுதந்திரம்னா அதுதான் அர்த்தம். சுதந்திரம்னா சொத்து, ரைட். இப்போ நம்ம தாய் தாப்பன், நம்ம தாத்தா பாட்டி நமக்கு சொத்து விட்டுட்டு போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இஸ்ரவேல் தேசத்துக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற சொத்து அந்த தேசம். ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் தேசம்னு ஒன்று இருக்கணும், இஸ்ரவேல் மக்கள்னு ஒரு கூட்டம் இருக்கணும், தன்னை சேவிக்கிற, ஆராதிக்கிற, தனக்கு கீழ்ப்படுகிற ஒரு கூட்டம் இருக்க வேண்டும். அந்த கூட்டத்திற்கு, அந்த மக்களுக்கு ஒரு தேசம் இருக்க வேண்டும், நிலம் இருக்க வேண்டும் அப்படின்னு திட்டம் போட்டது யார்? கர்த்தர். கர்த்தர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜயனிசம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜயனிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு சொந்தமான ஒரு தேசம் இருக்க வேண்டும். அந்த சொந்தமான தேசம்ன்றது அவர்களுடைய பூர்வீக தேசமாகிய மத்திய கிழக்கில் இருக்கிற அந்த இஸ்ரவேல் தேசம் இல்லையா. அங்கே வந்து இஸ்ரவேலுக்குன்னு ஒரு தனி நாடு இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு தேசம் இருக்கணும். அங்கே அவங்க சுதந்திரமாக தங்களை தாங்களே ஆட்சி செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாங்க இல்லையா, ரைட், என்ற கொள்கையுடையவர்களாக, விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க இல்லையா. அவங்கள வந்து ஜயனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட். அது சில சமயம் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் கானடேஷனில், ஓ ஹி இஸ் அ ஜயனிஸ்ட் அப்படின்வாங்க, ரைட். அது என்னமோ தப்பான காரியம் மாதிரியும், அது வந்து ஒரு தவறான காரியம் மாதிரியும், அது ஏதோ சர்வாதிகார ஒரு செயல்பாட்டு முறை மாதிரியும் தப்பாக மக்கள் வந்து பேசுவாங்க. ஆனால் ஜயனிசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? யூத மக்களுக்கு அவர்களுடைய பூர்வீக தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்தில் அவங்களுக்குன்னு அந்த சொந்த நாடு இருக்கணும். அந்த நாட்டில் அவர்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்ள வேண்டும். இதுதான் ஜயனிசம், ரைட். அதை விரும்புகிறவர்கள், அந்த விதமான கொள்கையுடையவர்கள் வந்து ஜயனிஸ்ட், ரைட். ஜயன்றது வந்து எருசலேம் இல்லையா. அப்போ இதை வந்து ஏதோ ஒரு தப்பான காரியம் மாதிரி ஒரு சிலர் பேசுவாங்க. ஆனால் ஒரிஜினல் ஜயனிஸ்ட் யார் தெரியுமா?
ஒரிஜினல் ஜயனிசம் அப்படின்ற அந்த அந்த ஒரு கான்செப்டை உருவாக்குனது யார் தெரியுமா? ரைட், நீங்கள் பொதுவாக கேட்டிங்கன்னா ஹெர்ஷல்னு ஒருத்தர் இருந்தார். ரைட், 1900 ஆண்டுகள் இருக்கு இல்லையா, 1850 60 அந்த மாதிரி டைமிங்கில். ரைட், அதுக்கப்புறம் கூட டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் 1896 19th சென்ச்சுரின்னு சொல்லுவாங்க. ரைட், அந்த காலகட்டங்களில் தியோடர் ஹெர்சல்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த இஸ்ரவேல் மக்கள் உலகம் பூரா மற்ற தேசங்களில் சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க படுகிற பாடுகள், அவங்க அங்கே ஒடுக்கப்படுகிற விதங்கள் அப்படிலாம் இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு தேசம் வேணும் அப்படின்றத அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேச ஆரம்பித்தார் அதை குறித்து. ரைட், அதை யூத மக்கள் மத்தியில் அதை பரப்ப ஆரம்பித்தார், அந்த ஒரு ஐடியா, அந்த எண்ணத்தை. அதனால் நிறைய பேர் அவர் தான் அந்த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஜயனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தியோடர் ஹெர்சல்னு அவர் பேர். ஆனால் பாருங்கள், ஒரிஜினல் ஜயனிஸ்ட் யார் தெரியுமா? தியோடர் ஹெர்சல் கிடையாது, கர்த்தர். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் தான் இஸ்ரவேல் மக்கள்னு ஒரு மக்கள் உருவாகணும், அவங்களுக்குன்னு ஒரு தேசம் இருக்கணும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி அதை செயல்படுத்துறது வானத்தையும் பூமியும் படைத்த நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். ஒரு சில வசனங்களை நான் இன்னும் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன், பார்த்து முடிப்போம். பாருங்கள், ஆதியாகமம் 12:7 நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை போய் பார்ப்போம். அந்த வசனங்களை வாசிக்கிறது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா மனசில் உங்களுக்கு நம்ம பேசுகிற காரியங்களுக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும் இல்லையா? சும்மா என்னத்தையும் நானாக யோசித்து நானாக பேசணுன்ற மாதிரி இருந்துடக்கூடாது. 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கவனிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். ஹல்லேலூயா. பாருங்கள், எல்லா இடத்துலையும் தேசத்தை குறித்து பேசுகிறது யார்? ஆபிரகாமா? ஆபிரகாம் ஜெபிச்சு கேட்டாரா, கர்த்தாவே எனக்கு இந்த தேசத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டாரா? இல்லை. திரும்ப திரும்ப கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார், இன்னும் அவனுக்கு பிள்ளையே பிறக்கல, அவன் ஒத்த பிள்ளை பிறக்காதான்னு காத்துட்ருக்கிறார். ரைட், அப்போ அவர்கிட்ட கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உனக்கு உன் சந்ததிக்கு, உன் பிள்ளைக்குன்னு கூட சொல்ல, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்றார். யோசிச்சு பாருங்களேன். ரைட், 13ஆம் அதிகாரம் போங்க. இங்கே தான் உங்களுக்கு தெரியும், யோபு ஆபிரகாமை விட்டு விலகிட்டார். விலகி அவர் சோதம் கொமராவுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த செழிப்பான இடத்தெல்லாம் தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டு அவர் ஆபிரகாமை விட்டு விலகி போனதுக்கப்புறம் கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசுகிறாரு பாருங்களேன். 14ஆம் வசனம், ஆதியாகமம் 13:14 இருந்து பார்ப்போம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்துல இருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. இங்கே மறுபடியும் அந்த பாயிண்ட்டை பாருங்கள், என்றைக்கும், ஃபார் எவர். அங்கே 17ஆம் அதிகாரத்தில் என்ன பார்த்தோம்? இது நித்திய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், இந்த இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க ஓகே, ஒரு சிலர் பாருங்கள் பல விதமான ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு சிலர் சரித்திரத்தையே மாற்றி எழுதக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, ரிவிஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் இஸ்ரவேல் தேசம்னு ஒன்று பழங்காலத்தில் கிடையவே கிடையாது அப்படின்ற ரேஞ்சு கூட போகிறவங்களாம் இருக்கிறாங்க. இந்த ஹாலோகாஸ்ட் டினையர்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதாவது இப்போ ஹிட்லர் இருக்கிறான் இல்லையா, ஹிட்லர் சர்வாதிகாரியான அந்த ஹிட்லருடைய காலங்களில் அவன் யூத மக்களை டார்கெட் பண்ணி கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்களை கொன்று கூச்சான். ரைட், கொடுமைப்படுத்தி அவங்க வாழ்க்கையை நாசமாக்கி. ரைட், அந்த ஹாலோகாஸ்ட்டை கொடுத்தெல்லாம் படித்து பார்த்துருக்குறேன். சில சமயம் படிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ரைட், சரித்திர புஸ்தகங்களெல்லாம் வாசித்து பார்த்துருக்குறேன். அப்போ அந்த ஹாலோகாஸ்ட்டை குறித்து ஒருத்தர் அருமையான ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புஸ்தகத்தை என்னால் முடிக்கக்கூட முடியல. அது வாசிக்கும் போதே நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்ன ரைட், கோரி டென் பூம்னு ஒரு அருமையான ஒரு தேவ ஊழியக்காரி இருந்தாங்க. அவங்களுடைய புஸ்தகங்கள்லாம் படித்து பாருங்கள், அருமையாக இருக்கும். அவங்க இந்த மாதிரி ஒரு இந்த கான்சென்ட், அவங்க யூதர்களுக்கு அவங்க யூத பெண்மணி கிடையாது, ஆனால் அவங்க பாருங்கள் யூதர்களுக்கு உதவி செஞ்சாங்க. அப்போ அவங்களெல்லாம் தூக்கி இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னு இந்த ஜெர்மனி மக்கள் அந்த காலத்தில் அந்த அதிகாரிகள் தூக்கி உள்ளே போட்டாங்க. அவங்க பட்ட வேதனையெல்லாம் அவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். இப்படி பல பேர் எழுதியிருக்கிறாங்க. ரைட், இதெல்லாம் ரொம்ப வெல் டாக்குமெண்டட் ஹிஸ்ட்ரி.
ரீசன்ட் ஹிஸ்ட்ரி வேறு, ரைட்? ரொம்ப பழங்காலத்து சரித்திரம்ன்றது வேறு. இப்போ ரீசண்டாக இப்போ நம்ம நல்லா டெக்னாலஜிலாம் டெவலப் ஆகி நியூஸ் பேப்பர் அது இது ஃபோட்டோ எல்லாம் இருக்கிற காலகட்டம் அதெல்லாம் இல்லையா? அப்போ அந்த காலத்தில் எல்லாமே ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்குது. அதே நடக்கலைன்னு சொல்கிற ஆட்கள்லாம் இப்போ இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த ஹாலோகாஸ்ட்டில் யூதர்களை இவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்கன்றதுனால யூதர்கள் மேலே ஒரு கனிவு இருக்குது நிறைய பேருக்கு, யூரோப்பிய மக்களுக்கு, குறிப்பாக ஐரோப்பிய தேசத்தில் இருக்கிற அந்த மக்களுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு யூதர்களுக்கு நடந்த கொடுமையை நம்ம பார்க்காம கண்டுக்காமல் இருந்துட்டோம், அவங்களுக்கு நடந்த கொடுமையை தடுக்காமல் இருந்துட்டோம் அப்படின்ற ஒரு குற்ற மனசாட்சி அவங்களுக்கு இருந்து, அதனால் அவங்க வந்து யூதர்களை வந்து கொஞ்சம் நல்லா நடத்துகிறாங்க இப்போலாம். குறிப்பாக ஜெர்மனிலாம் பார்த்திங்கன்னா யூதர்களுக்கு இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட். ஏன்னா அவங்க அதை நினச்சி பார்க்குறாங்க, அவங்க அரசாங்கத்தின் மூலமாக அவங்களுக்கு நடந்த இந்த கொடுமையெல்லாம் அவங்க நினச்சி பார்த்து யூதர்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க இப்போலாம், ரைட்? அப்போ அதெல்லாம் மாற்றணும், கெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, ஹாலோகாஸ்ட்னு ஒன்று நடக்கவே இல்லை, அதை வந்து யூதர்களுடைய கண்டுபிடிப்பு, அவங்களா ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சரித்திரத்தையே மாற்றி எழுத நினைக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான சரித்திரத்தை படித்து பார்த்தா, பைபிளை படித்து பார்த்தாலும் நம்மளுக்கு என்ன தெரியுது, இஸ்ரவேல்ன்றது கர்த்தர் உருவாக்கின ஒரு ஜனக்கூட்டம், அவர் உருவாக்கின ஒரு தேசம். இது தெளிவாக பைபிளில் போதிக்கப்படுகிறது, சரித்திரத்திலையும் இது டாக்குமெண்டட். நம்ம வந்து பொதுவாக இன்றைக்கி இன்டர்நெட் இருக்கிறதுனால கண்டவனும் கண்டதையும் என்னன்னாலும் எழுதுகிறான், என்னன்னாலும் போடுறதெல்லாம் நம்பக்கூடாது. எவ்வளவு சில சமயம் இப்படிலாம் யோசிக்கிறாங்க, இவங்க மூளையில் எப்படி இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வருதுனாலே அப்படி அதே ஆச்சரியமாக தான் இருக்குது. உட்காந்து இதே வேலையை வச்சு சிந்திப்பாங்க போல் இருக்குது, ரைட்? எப்படி தீமையாக சிந்திக்கலாம், எப்படி வந்து பொய்யை வந்து உண்மையாக மாற்றுறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பாங்க போல் இருக்குது, ரைட்? இந்த மாதிரி ஆட்கள்லாம் பாருங்கள் வஞ்சிக்கிறதுக்குன்னே புறப்பட்டுருக்கிறாங்க. அப்போ நாம் வந்து சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் விவிலியத்தின் சத்தியம், பைபிளின் சத்தியம், இன்னொரு பக்கம் பழங்காலத்தில் சரித்திரத்தின் உண்மைகள், ரைட்? நடந்த அந்த சரித்திரபூர்வமான உண்மைகள், இது ரெண்டையுமே நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இது ரெண்டுமே முக்கியம் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு பைபிள், அஃப்கோர்ஸ், ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பைபிளோடைய சத்தியம். அதுக்கு அடுத்ததாக சரித்திரபூர்வமான உண்மைகள், இது ரெண்டையுமே நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப நல்லது. ஒரு தேசம் நல்லா இருக்கணும்னா இது ரெண்டுமே தேவை. ஹல்லேலூயா. சரி, மைண்டில் வச்சுக்கோங்க, இந்த காரியங்களை கொஞ்சம் பார்ப்போம். அப்போ கர்த்தர் வந்து சொல்கிறார் பாருங்க, நித்திய உடன்படிக்கை, ரைட்? நித்தியத்திற்கு இந்த தேசம் உனக்கு அப்படின்னு சொல்லிடுறார். இந்த மாதிரி இதே தான் நீங்கள் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். கர்த்தர் வந்து 15ஆம் அதிகாரத்தில் ஒரு இரத்த உடன்படிக்கை பண்ணி, ரைட், அந்த தேசங்களை கர்த்தர் மொத்தமாக தூக்கி கொடுக்குறாரு. இந்த அதிகாரத்தை நீங்கள் டைம் எடுத்து வாசிங்க, ரைட்? ரொம்ப பைபிளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் இது. ஒரு சில சாப்டருக்கெலாம் வந்து அதிமுக்கியமான சாப்டர்ஸ் பைபிளில், ரைட்? எல்லாமே கர்த்தருடைய வசனம் தான், எல்லாமே முக்கியமான காரியங்கள் தான். ஆனால் அதுலேயும் கனம் பொருந்திய காரியங்கள்லாம் இருக்குது இன்னும், ரைட்? கர்த்தரே சொல்கிறார் இல்லையா, நியாயப்பிரமாணத்தில் அதிக கனமுள்ள கட்டளைகள்லாம் இருக்குது, ரைட் இல்லையா? அந்த மாதிரி அதிக கனமுள்ள ரொம்ப முக்கியமான ஒரு சில சாப்டர்ஸ்லாம் இருக்குது. அதில் இது பிரதானமான இடத்தை வகிக்கிற ஒரு சாப்டர் 15ஆம் அதிகாரம், ரைட்? ஆதியாகமம் 15. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு பாருங்கள், 18ஆம் வசனத்துலேருந்து வாசிப்போம். இந்த முழு சாப்டரை நீங்கள் வாசித்து பாருங்கள், நமக்கு இப்போ டைம் இல்லை. ஆதியாகமம் 15:18 வாசிப்போம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐப்பிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபுசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். இப்போ ஒரு சிலோட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் வந்து சிதறடிக்கப்பட்டதுக்கப்புறம் அங்கே வேறு ஆட்கள் வந்துட்டாங்கல்ல, அப்போ அது அவங்க தேசம் தானே அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அந்த தேசத்தை எப்படி இஸ்ரவேலுக்கு கொடுக்குறது?
அப்படின்லாம் பேசுவாங்க, ரைட்? ஆனால் இங்கே பாருங்கள், ஒரிஜினலாக கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் தேசத்தை அவங்களுக்கு கொடுத்தார். அங்கே ஆல்ரெடி ஆட்கள் இருந்தாங்க. அந்த தேசத்தில் ஆல்ரெடி ஆட்கள் இருந்தாங்க. கானானியர், கேனியர், கெனிசியர், கத்மோனியர், ஏத்தியர், பெரிசியர், ரெப்பாயிமியரும், எமோரியர், கானானியர், கிர்காய்சியர், எபுசியர் எல்லாமே இருந்தாங்க. அவங்கள தூக்கி போட்டுட்டு தான் கர்த்தர் வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு அந்த தேசத்தை கொடுத்தார். அளவுயா ஒரிஜினலாக இஸ்ரவேல் இந்த விதமாக தான் அந்த தேசத்தை சுதந்திரித்தார்கள். கர்த்தரே இதை வாக்கு பண்ணினார், கர்த்தரே இதை நிறைவேற்றுகிறார். புரியுதா? அது மட்டுமல்ல, நீங்கள் பாருங்கள், இன்னொரு காரியம் என்ன சொல்லுவாங்கன்னா, சரிங்க அந்த காலத்தில் கர்த்தர் கொடுத்தாரு, அப்புறம் அவங்க சிதறடிக்கப்பட்டாங்கள்ல, சிதறடிக்கப்பட்டால் அப்போ அவ்வளோதானே, 2000 வருஷம் ஆச்சுல்ல, இப்போ எப்படி அது அவங்களுடைய தேசம்னு சொல்ல முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம அதுக்கும் ஒரு வசனத்தை நான் இன்றைக்கி காமிச்சு நான் முடிக்கிறேன், ரைட்? பாருங்கள், உபாகமம் போங்க. உபாகமம், இங்கே உபாகமத்தில் பார்த்தோம்னா 30ஆம் அதிகாரம் போங்க. உபாகமம் 30, ரைட்? இங்கே போனோம்னா இந்த மொதல் 5 வசனங்களை கொஞ்சம் படித்து பாருங்கள், ரைட்? மொதல் 5 வசனம் அடுத்த மெசேஜில் நான் இன்னும் அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இன்றைக்கி அந்த 5 வசனங்களை பார்த்து முடிப்போம். நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதம் சாபமாகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேலே வரும்போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்திவிடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போய் இருக்கும்போது, நீ உன் இருதயத்தில் சிந்தனை செய்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி, இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால், உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து, கவனிங்க, உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். அப்போ பாருங்கள், கர்த்தர் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் வந்து ஆல்ரெடி சொல்கிறார் பாருங்கள், இப்போ தான் அவங்க தேசத்தை ஃபஸ்ட்டு டைம் சுதந்திரிக்க போகிறாங்க. அப்போயே சொல்கிறாரு, நீ காலம் கடந்து போக போக நீ வந்து எனக்கு கீழ்ப்படியாமல் போவ, நீ எனக்கு விரோதமாக கலகம் பண்ணுவ, நீ பண்ணுற பாவத்துக்கு நான் உன்னை சிதறடிப்பேன், பல தேசங்களில் உன்னை சிதறடிப்பேன். சிதறடித்தாலும் நீ அந்த தேசங்களில் குடியிருக்கும்போது மனம் திரும்பி என்னை நோக்கி பார்த்து உன் முழு ஆத்மாவோடு பலத்தோடு என்னை தேடினால், நான் உன்னை மறுபடியும் இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன், இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் அப்படின்றார், ரைட்? இது வந்து ஒரு நித்திய உடன்படிக்கை. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம், பாபிலோனியர் தேசத்துக்கும் அசிரிய தேசத்துக்கும் இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள். ஆனால் 70 ஆண்டுகளுக்கு ஆனதுக்கப்புறம் கர்த்தர் மறுபடியும் அவங்கள கொண்டு வர்றார், அவங்களுடைய சொந்த தேசத்துக்கே கொண்டு வர்றார். கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம், ரைட், யூத மக்கள் சிதறடிக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் கர்த்தர் மறுபடியும் அவங்களை ஒன்று சேர்த்திருக்கிறார், அவங்கள அந்த தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார், அங்கே குடியிருக்க செய்திருக்கிறார். இது தேவனுடைய திட்டம், தேவனுடைய ஆசை, தேவன் தன்னுடைய கரத்தினால் நிறைவேற்றின காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ இஸ்ரவேல் மக்கள் அப்படின்ற அந்த இஸ்ரவேல் மக்கள்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கினது யார்? கர்த்தர். இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு தேசம் இருக்கணும்னு முடிவு செஞ்சது யார்? கர்த்தர். அவங்கள அங்கே குடி வைத்தது யார்? கர்த்தர். தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய கரத்தை பயன்படுத்தி கர்த்தரே நிறைவேற்றின காரியம். ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் தேசத்துக்கு தேசம்னு ஒன்று இருக்கக்கூடாது, இஸ்ரவேல் மக்கள்னு இருக்கக்கூடாதுன்னு ஒரு மனுஷன் எழுந்திரிச்சு நிற்கும்போது அவன் வந்து கர்த்தருடைய திட்டத்திற்கு விரோதமாக எந்திரிச்சு நிற்கிறான்றதை அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரம் நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம், ரைட்? இந்த போதனையை நீங்கள் உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ரைட்? லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரங்க, விசுவாசிகள் எல்லாருக்கும் அனுப்பிச்சி வைங்க, ரைட்? இந்த நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹல்லேலூயா.
எல்லாரும் கேட்கணும். இந்த போதனைகள்லாம் கேட்டு அவங்களும் பயனடையணும், இந்த காரியங்களெல்லாம் கற்றுக்கொள்ளணும், அவங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். அதனால் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.